சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நேற்று நம்ம பிறவியின் இன்றும் நீங்க வேண்டும் என்ற விருப்பம் உயிருக்கு எப்போது நிகழும்னு பார்த்தோம். எப்போ அந்த ஆணவ மலம் தேய தொடங்குதோ அந்த ஆணவ மலம் தேய தொடங்குறதுக்கு நம்ம மலபரிபாகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது நடக்கும்போது தான் ஆன்மா அந்த பிறவியே துன்பம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அந்த மலபரிபாகத்தால் நிகழ்வது யாது? நம்ம சொன்னோம் மலபரிபாகம் அடையணும், மலம் பரிபாகம் அடையணும் நம்ம சொன்னோம். அது அடையுதுன்னா அப்போது நிகழ்வது யாது அப்படிங்கிறது கேள்வி. அப்போது இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னோட திரோதனா சக்தி, அதாவது அவருடைய மறைப்பு சக்தியால் மலங்களை உயிர்களுக்கு கூட்டி உயிர்களை என்ன பண்ணுறாரு, பிறவி துன்பத்தில் தள்ளுறாரு, உழல்விக்கிறாரு. அப்படி உழலை விட்டு அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, பார்த்துட்ருக்காரு. அப்போ நமக்கு தோணும், இறைவன் ஏன் பெருங்கருணையாளன்னு நம்ம சொல்கிறோம், அப்போ ஏன் நம்மளை அதுக்குள்ளே தள்ளி இவர் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவர் அறுவை சிகிச்சை செஞ்சு நம்ம உடம்பை என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்கிட்ட நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு என் குழந்தை நல்லபடியாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷனுக்கு கத்தி எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் அதை என்ன தான் பண்ணிட்டு இருப்பாங்க, பிள்ளை நல்லபடியாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி அதை வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் நம் உயிரை பற்றி உள்ள தீராத நோயாகிய ஆணவ மலத்தை தீர்க்கும் பொருட்டே எம்பெருமான் சிவபெருமான் உயிர்களை பந்தத்துக்கு உட்படுத்தி நமக்கு என்ன துன்பத்தை தருகிறார், பிறவி துன்பத்தை தருகிறார். அப்போ இது எதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும், மலம்ங்கிற அந்த ஆணவ மல நோயை தீர்க்க அவன் மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை தான் இது. இப்போது நம்ம நாக்கு பித்தமாக இருக்குது அப்படின்னா நமக்கு தித்திப்பாக தெரிகிற எல்லா பொருளும் கசப்பாக தான் தெரியும். அது மாதிரி நம்மளை உயிர்களை இந்த பந்தத்துக்குள்ளே ஆட்படுத்தும் போது அவர் அருள் தான் பண்ணுறாரு. ஆனால் நம்ம அதுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது, துன்பமாக தெரிகிறது. அதனால் இந்த திரோதனா சக்தியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மரக்கருணை அப்படின்னு சொல்கிறோம். என்னைக்கு உயிருக்கு அந்த ஆணவ மலம் மலபரிபாகம் ஆகிவிட்டால் அது வலுவிழுந்து போயிடுமா, அந்த நிலை வந்த உடனே அவர் காட்டுற அந்த மரக்கருணை அறக்கருணையாக என்ன செய்யும், அதாவது அருட்சக்தியாக மாறி நம்மளோட உயிரில் பதிய ஆரம்பிக்கும். அந்த நிலைக்கு பேர் தான் சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் எங்கே நிகழும், நம்ம உயிரில் தான் நிகழும். மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்கிறதோ அந்த அளவுக்கு அருட்சக்தி நமக்கு படிப்படியாக மேம்பட்டு விளங்கி நிற்கும். இதுவே சக்தி நிபாதம் என்று நாம் அழைக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.